வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் பூதிபுரம் ஊராட்சி. தெருவிளக்குகள் இந்த பூதிபுரம் ஊராட்சியில் சுமார் 7 ஊர்கள் உள்ளது. வேடசந்தூரிலேயே 22 ஊராட்சிகளில் மிக சிறிய ஊராட்சி குடப்பம் மற்றும் பூதிபுரம் ஊராட்சி தான். பூதிபுரம் ஊராட்சியில் சுமார் 950 வாக்காளர்கள் கொண்ட மிகச்சிறிய ஊராட்சியாகும். இங்கு 950 வாக்காளர்கள் உள்ளனர். 6 வார்டு உள்ளது. இந்த 6 வார்டுகளிலும் மக்கள் தொகை மிகவும் கம்மிதான். எனவே இந்த அடிப்படை வசதிகளை இந்த ஊராட்சி நிர்வாகம் மிகச்சிறிய ஊராட்சிக்கு செய்து கொடுக்கவே இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் மிகவும் மெத்தனம் காட்டி வருகிறது. என்னவென்றால் சுகாதாரம், அதாவது கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்வதில்லை மற்றும் தெருவிளக்குகள் சுமார் 4-5 மாதங்களுக்கு முன்பு மாற்றினர். மாற்றிய 2 நாட்கள் 3 நாட்களிலேயே பழுதடைந்து விட்டது. கேட்டால் நிதி இல்லை என்கின்றனர். அந்த மாற்றும் பொழுது தரமான பல்பு, உறுதியான பல்பை மாற்றுவதில்லை. இதனால் இரவு நேரங்களில் பெண்கள், குழந்தைகள் நடமாடுவதற்கு அச்சமடைகின்றனர். அதிகாரிகளே, கிராமங்களில் நான் கூறும் ஊர்களில் வந்து பாருங்கள். மகாலட்சுமிபுரம், குறும்புவட்டி, பூதிபுரம் இந்த சாலையில் வந்து பாருங்கள். இரவு நேரங்களில் எவ்வளவு இருள் சூழ்ந்த பகுதிகளாக காணப்படுகிறது என்று பிறகு தெரியும் உங்களுக்கு இந்த அவல நிலை. மற்றும் காவேரி கூட்டு குடிநீர் சுமார் 3 மாத காலமாக பொதுமக்களுக்கு கிடைப்பதில்லை. பல முறை ஊராட்சி நிர்வாகத்திடம் கூடியும் மற்றும் காவேரி சம்பந்தமான சூப்பர்வைசர் மற்றும் காவேரி ஆப்ரேட்டர் அவர்கள் கேட்டபோது பைப் உடைந்துள்ளது என கூறி வருகின்றனர். பொதுமக்களுக்கு காவேரி குடிநீர் கிடைக்காமல் ஒரு குடம் ரூபாய் 20 கொடுத்து வாங்கி குடிக்க மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். 100 நாள் வேலைகளும் தற்போது சரியான முறையில் இல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் தண்ணீரின்றி மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். தெருக்குழாய்களிலும் உப்பு தண்ணீர், தினம் பயன்படுத்தும் உப்பு தண்ணீரும் முறையாக வருவதில்லை. இதனால் பெண்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். ஆங்காங்கே இருக்கும் சின்டெக்ஸ்களும் மோட்டார் பழுதென்று அதை சரி செய்து கொடுக்காமலே உள்ளது. இது போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தவறும் இந்த ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் கண்டிப்புடன் அதிகாரிகளை பணிகளை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களின் அடிப்படை சேவைகளை செய்து கொடுக்காத பட்சத்தில் பொதுமக்கள் ஆங்காங்கே தன்னெழுச்சி போராட்டம் மற்றும் அரசியல் கட்சியின், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து போராட தயாராகி விடுகின்றனர். எனவே அரசு கவனத்தில் கொண்டு பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.